நிறைய பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு இந்த பார்ட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு 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 காமன் லைஃப் ஆயிருச்சு. அல்லது ஒரு சோஷியல் லைஃப் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இட் ஹாஸ் பிகம் ஏ வெரி காமன். எவ்ரி வீக் அல்லது எவ்ரி மந்த் நம்ம ரெகுலரா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அங்கமாக மாறிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம நம்ம கிறிஸ்டியன் வியூ படி அல்லது பிப்ளிக்கல் பேஸ்ட் இது சரியா தப்பான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதற்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. சரி, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் முன்னாடி வைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்தெண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாத படிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். ஹalleluya. இங்க வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும், பெருந்தண்டின்னா அந்த பார்ட்டிங் ஸ்பிரிட், நல்லா சாப்பிடணும், போய் என்ஜாய் பண்ணணும், அந்த மாரி உள்ள ஒரு மைண்ட் செட் அதுல வராமலும், பெருந்தண்டியின் வெறியினாலும், லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத இந்த உலகத்தை, ஐயோ அவங்க அதை வாங்கிட்டாங்களே, இதை செய்யணுமே, நம்ம அதை பண்ணணுமே, இதை பண்ணணும், இந்த உலகத்தை குறித்தே கவலைகள். இதுல நம்ம வந்து மெயின் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இந்த பெருந்திண்டியின் வெறி. ஓகேங்களா? கரௌசிங் ஆர் ட்ரங்கன்னஸ். இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கரௌசிங் ஆர் ட்ரங்கன்னஸ் ரெண்டுமே போட்டிருக்கும். இந்த கரௌசிங் அண்ட் ட்ரங்கன்னஸ் ரெண்டுமே டுகெதரா தான் இன்னைக்கு வந்து பார்ட்டிங்கிற ஒரு ஸ்பிரிட்ல வந்து உட்கார்ந்துருக்கு. நிறைய இன்னைக்கு பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு மேஜர் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் கால்ட் ஆஸ் அ பார். இன்னைக்கு பார் மாதிரியோ அல்லது அந்த இடத்துல போய் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு பிளேஸ், ஒரு ஆம்பியன்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி நல்ல ஒரு டார்க் பிளேஸ்ல இந்த மியூசிக்கல் பேக்ரவுண்டோட லைட்டிங்ஸோட ஒரு பக்கம் ட்ரிங்கிங் சர்வ் பண்ணுவாங்க, இன்னொரு அன்லிமிட்டெட் ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணிட்டு the people they have to be there for 4 hours 5 hours, என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு காலத்துல வீட்டுல சமைச்சு சாப்பிடுறத விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறாங்க. ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். யூ கேன் கோ ஃபார் யூ கேன் கோ ஆஸ் அ ஃபெலோஷிப். ஒரு ஃபெலோஷிப்காக அங்க போய் சாப்பிடுறது, வந்து மற்ற பீப்புளை மீட் பண்றது போறதுக்குலாம் இட்ஸ் இட்ஸ் நோவேர் இட்ஸ் ராங். ஓகேங்களா? அங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர்ந்து உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வரீங்க, ஓகே, நல்லதுதான். ஓகேங்களா? உங்களோட ஃபோக்கஸ் நாட் அந்த ஃபுட் இருக்கக்கூடாது, அங்க ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். ஆண்டவர் பைபிள்ல நமக்கு வந்து ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ எய்தர் டு மீட் நியூ பீப்புள், அல்லது நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, அல்லது உங்களோட ஃபேமிலி கேதரிங்ல போய் சாப்பிடுறீங்க. ஃபேமிலி அங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் பேச முடியும், தனியா இந்த பேசுறதுக்காக நீங்க போய் சாப்பிடுறீங்க. ஆல் தீஸ் ஆர் குட். ஓகேங்களா? பட் அதே நேரத்துல சில பேர்ல வந்து ஒரு எல்லாம் கும்பலா போயிருப்பாங்க, யாரும் யாரு கூடயும் பேச மாட்டாங்க, ஆனா தின்றதை மட்டும் தின்னுட்டே இருப்பாங்க. தட் இஸ் ராங். அதான் பெருந்திண்டின்னு சொல்றது. இல்லைங்களா? நிறைய பேர் வந்து இந்த பெருந்திண்டிங்கிறது வந்து அளவுக்கு மீறி போகுது. இன்னைக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து அன்லிமிட்டெட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்லிமிட்டெட் கொசைன் ஆர் பொஃபே, எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கோங்க, இந்த இந்த அமௌண்ட் பே பண்ணிருங்கிற, ஒரு ₹800 பே பண்ணீங்கன்னா எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த அன்லிமிட்டெடுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப கிரேவ் ஆறாங்க. ஓகேங்களா? ஒரு லிமிட்டெட் ஃபுட்டுக்கும் அன்லிமிட்டெட் ஃபுட்டுக்கும் இன்னைக்கு மக்களை நீங்க கொண்டு போய் ஆப்ஷன்ல வச்சீங்கன்னா பீப்புள் வில் சூஸ் அன்லிமிட்டெட் ஃபுட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெருந்தின்றி, அந்த வெறி அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த கிரேவிங் யாரு கொண்டு வராங்கன்னா, இது ஒரு பிசாசோடைய ஒரு தன்மை. வேத வசனம் ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்கு. பெருந்தின்றியினால நம்மளை இந்த கடைசி காலத்துல ஈடுபடுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த பெருந்தின்று அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த கரோசிங் ஸ்பிரிட், அந்த பாக்குறதெல்லாம் சாப்பிடணும், கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு அன்லிமிட்டட் கிடைச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாளும் தின்னணும், அந்த ஒரு மனப்பான்மை வருதுனாலே சம்திங் இஸ் ராங்னு அர்த்தம். ஹalleluya. நீங்க ஒரு ஃபேமிலியா போறீங்க அல்லது குரூப் ஆஃப் பீப்புளா போறீங்க, அங்க ஒரு ஃபெலோஷிப்காக ஃபார் எ குட் ரீசன் அங்க போய் நீங்க சேர்ந்து பேசுறீங்க, ரிலாக்ஸ் பண்றீங்கன்னா தென் இட்ஸ் குட். ஓகேங்களா? ஆனா அந்த அதே நேரத்துல உங்களோட ஃபோக்கஸ் சாப்பாடு, உங்களோட ஃபோக்கஸ் வந்து நிறைய சாப்பிடணும், எனக்கு எனக்கு வெறித்தனமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, தென் இட்ஸ் ராங். ஓகேங்களா? அப்ப இந்த பெருந்தின்றியினால நம்மளுடைய 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 சிந்தனைகளோ நம்மளுடைய தாட்டோ ஈடுபடாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா? இந்த கடைசி காலத்துல பார்த்தீங்கன்னா, அ ஒரு பக்கம் பிசாசானவன் வெறி கொண்டு மக்களை எப்படிதான் விழ வைக்கலாம்ன்னு சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிறான். நல்லா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல இந்த மாரி பார்ட்டீஸ் வந்து ரொம்ப ரேர். அதாவது ரொம்ப ரொம்ப ஹை-ஃபை பீப்பிள் மட்டும் தான், அதுவும் சிட்டீஸ்ல இருக்கிறவங்க தனியா பிரைவேட்டா போயிட்டு இருப்பாங்க. நவ் இட் ஹஸ் பிகம் எ காமன். இன்னைக்கு அது வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சு. ஓகேங்களா? யாரு எந்த எந்த ஸ்டேட்டஸ்னாலும் அவங்க வந்து அவங்க அக்காமடேட் பண்றதுக்காக தே ஹவ் ரெடியூஸ்ட் தியர் பிரைஸ் அல்லது தே ஹவ் ரெடியூஸ்ட் தியர் ஆம்பியன்ஸ் எல்லாரும் வர்றதுக்காக. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர டேஞ்சரான ஒரு ஈவென்ட் எப்படின்னா, இன்னைக்கு இந்த பார்ட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய பேரு இந்த கிளப்ஸ்லாம் போறாங்க. எது கிளப், எது ஹோட்டல்ன்னு தெரியாது. இந்த இந்த உள்ள காலகட்டத்துல. ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் கம்பெனி பார்ட்டீஸ்லலாம் போறேன்." ஓகேங்களா? அவங்க வந்து தண்ணி அடிக்கிறவங்க அடிச்சுட்டு போகட்டும். நான் சாப்பிடுறேன். நான் சிக்கன மட்டும் சாப்பிட்டு வந்துருவேன். அப்படின்னு சொல்றீங்க. அதுல இருக்க டேஞ்சர இன்னைக்கு நாம பார்க்கலாம். எவ்ரி பார் ஆர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஆல்கஹால் ஓட சர்வ் பண்றாங்களோ, அல்லது கேர்ல்ஸ விட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்கிறாங்களோ, அங்க எல்லாமே டீமன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இட்ஸ் 100% ஷூர். ஓகேங்களா? கண்டிப்பாக அங்க டீமன்ஸ் இருந்து உங்களை இன்வைட் பண்ணி அங்க அங்க போய் நீங்க சாப்பிடுறதுக்கு போக முடியாது. உங்களோட மைண்ட் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகும். எய்தர் அங்க இருக்கிற ஃபுட்டுக்கு மேல, எய்தர் அங்க நடக்கிற ஆம்பியன்ஸ் மூலமாக, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா டா ஒரு ஒரு டார்க் செட்டப்ல வச்சிருப்பாங்க. ஒரு மைல்டு லைட் தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இங்க சாங்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஒரு கூட்ட ஜனங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லேடீஸ் வந்து ஆக்வர்டா டிரெஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த ஒரு ஆம்பியன்ஸ்க்குள்ள உங்களை கொண்டு போய் பிசாசு உட்கார வச்சுரும். எதுக்குன்னா, எப்படியாவது இவனோட சிந்தனைய கேப்சர் பண்ணணும். தி அல்டிமேட் கோல் ஆஃப் டீமன்ஸ் ஒவ்வொரு டீமன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பிலீவர்ஸ விழ வைக்கணும். ஓகேங்களா? நான் பிலீவர்ஸ் ஏற்கனவே விழுந்து இருக்காங்க. அவங்கள போய் உட்கார்ந்து திருப்பி ட்ரெயின் பண்ணி விழ வைக்கணும் அவசியமே கிடையாது. சோ இந்த மாரி உள்ள ஒரு 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 செட்டப்ல அ அவன் அவன் இத உண்டு பண்ணி, கிறிஸ்டியன்ஸ எப்படியாவது உள்ளால கொண்டு போய் விழ வைக்கணும். எதுல? பாவத்துல விழ வைக்கணும். நீங்க பெருசா செக்சுவல் சின்லாம் விழுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஆனா உங்களோட சிந்தனையில ஒரு கரைய உண்டு பண்ணிருவான். என்ன கரைய உண்டு பண்ணுவான்? இந்த மாரி ஆம்பியன்ஸ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை உண்டாகும். ஐயோ! அடிக்கடி போனா நல்லா இருக்குமே! அங்கேயே இருந்தா நல்லா இருக்குமே! அந்த சாங்ஸ் கேட்க உங்களுக்குள்ளேயே ஒரு 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 மாரி ஒரு ட்ரிகர், ஒரு மாரி எமோஷன்ஸ் உண்டாகும். ஒரு மாரி தேவையில்லாத சிந்தனைகள் உண்டாகும். ஒரு ஆசைகள் உண்டு பண்ணும். இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா, டீமன்ஸ். சோ இந்த செட்டப் எல்லாமே கொண்டு வரதே ஒரு டீமன் தான். இல்ல. அப்ப இந்த பார்ட்டிங் ஸ்பிரிட் இன்னைக்கு வந்து பார்ட்டீஸ் வந்து ஒரு காமன் ஆயிடுச்சு. ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் தி பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி நீங்க நீங்க வந்து ஆல்கஹால் இல்லாம நல்ல நல்ல ஒரு பிரைட் லைட்ட போட்டு அழகா நீங்க பண்ணுங்க. வெட்டிங் பார்ட்டிஸ் நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? அ அ ஐ ஒன்ட் சே இட்ஸ் ராங். ஓகேங்களா? ஆனா, நெறைய ஃபுட் இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட ஃபுட்ட இன்னைக்கு வந்து இது பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த தின்ற ஒரு மனப்பான்மையை எங்கேயுமே உண்டு பண்ணாதீங்க. கோ ஆஸ் எ கேதரிங் ஒரு ஃபெலோஷிப் எல்லாத்தையும் மீட் பண்ணுங்க, பேசுங்க, சந்தோஷமா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு வாங்க. ஓகேங்களா? அங்க போய் தின்றது மட்டும் உங்க ஃபோக்கஸா போச்சுனாலும் ராங். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு அடுத்த லெவல் எல்லாரும் போயாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு வெட்டிங் ஃபங்ஷன்லயே இன்னைக்கு டிஜே, டான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு சில வெட்டிங்ஸ்லயும் இன்னைக்கு வந்து தே ஆர் சர்விங் ஆல்கஹால். தட் இஸ் ஆல்சோ ராங். இட்ஸ் a sin according to the Bible. Drunkenness is a spirit. ஓகேங்களா? ஒரு குடிவெறியின் ஆவி அந்த இடத்துல உண்டு பண்றதுக்காக இன்னைக்கு நெறைய இந்த மாரி பார்ட்டீஸ்ங்கிற நேம்ல போர்வ போட்டு உள்ளால வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கும் சரி, ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் என்ஜாய் த பார்ட்டி லெவல்ஸ். நல்ல ஒரு ஹைஃபை ரெஸ்டாரண்ட் போணும். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்ல இருக்கணும். நல்ல மாரி அதாவது அந்த பக்கம் தண்ணி அடிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல. எனக்கு நல்ல ஒரு ஃபுட் கிடைக்கணும். அவன் தண்ணி அடிச்சுட்டு இருந்தான்னா, ரிமெம்பர் தேர் இஸ் a ஸ்பிரிட் இன்சைட். ஒரு இடத்துல அங்க டீமோனிக் ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். டீமன்ஸ்க்கும் நமக்கும் என்ன வேல? அதான் வேதவசனம் சொல்லும். அவனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். இல்லைங்களா? பிசாசு இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? ஒருவேளை உங்களே ஆண்டவர் அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக உங்களை கூட்டிட்டு போலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஓகேங்களா? எனக்கு நான் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட்ட நான் கேள்விப்பட்டேன். ஒரு தேவ ஊழியர ஆண்டவர் திடீர்னு இந்த மாரி ஒரு பப்க்கு போக வச்சாராம்.
ஆண்டவரே நான் இதுக்கு போகணும். ஆ அ அ நான் இதுக்கெல்லாம் போக மாட்டேன், போக மாட்டேன் அடம் பிடிச்சுட்டு தான் ஆண்டவர் சொன்னாரு, "நீ போகணும். உன்னைய கொண்டு அங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன்னு" சொல்லிட்டு, இவரு வேண்டா வெறுப்பா உள்ளால போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அங்க பார்த்தா ஒரு பக்கம் ஒரு கூட்ட ஜனங்கள் தண்ணி அடிச்சு தங்களுடைய ஆத்துமாவை அழிச்சுக் கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட ஜனங்கள் டான்ஸ் ஆடிட்டு, தங்களுடைய தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. திடீர்னு ஆண்டவர் சொன்னாராம், "Why don't you go and take a mic for 2 minutes and speak." 2 நிமிஷம் அந்த டிஜே கிட்ட ஒரு மைக்க மட்டும் வாங்கி, ஆனா இவர் சொன்னாரு, "ஆண்டவரே அதெல்லாம் தரமாட்டாங்க. அவங்கலாம் பாவிகள். அவங்க அவங்க வந்து அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நான் இவங்க கிட்ட என்ன பேசப் போறேன்?" அப்போ ஆண்டவர் சொன்னாரு, "நோ. யூ யூ கோ அண்ட் டாக் ஃபார் 2 மினிட்ஸ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, அங்க 2 நிமிஷம் இவரு பேச ஆரம்பிக்கும் பொழுது, அங்க அங்க தண்ணி அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் கிரியை செஞ்சார். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விடுதலை. அநேக ஜனங்கள் அழுது ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது தேவனுடைய சித்தம். ஓகேங்களா? ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்ன நேரத்துல உங்களை போக சொல்லி அந்த இடத்துல சுவிசேஷத்தை நிறைவேற்ற சொன்னாருன்னா நிறைவேற்றுங்க. பட் அத தவிர நீங்க என்ஜாய் பண்ணணும், என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்காக போறீங்கன்னா, நீங்க கண்டிப்பாக விழுந்துருவீங்க. ஓகேங்களா? சோ இட்ஸ் பெட்டர் டூ அவாய்ட் இந்த மாரி ஒரு 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 ஆம்பியன்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ. இல்ல தேவனுடைய திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளே பரிசுத்தமாக தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரணும். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்தது, நம்மளை உருவாக்குனது, நம்மளை பலப்படுத்தினது எதுக்கென்றால் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆனா பிசாசானவன் பாருங்களேன், இந்த ஆத்துமாவை எப்படியாவது அழிக்கணும், இந்த ஆத்துமா எப்படியாவது ஒண்ணு இல்லாம போகணும், இந்த ஆத்துமா தேவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆத்துமாவாக மாறணுங்கிறதா தான் பிசாசுடைய ஒரு அல்டிமேட் தீமாக இருக்குது. இந்த அல்டிமேட் தீம்ல நீங்களும் நானும் விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு அந்த தீம், அதாவது அவனுடைய பிளான்ஸ் எப்படின்னா, ஒரு பக்கம் ஜனங்களை இழுத்துக்கொண்டு பிசாசு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவான் ஃபர்ஸ்ட். எடுத்த உடனே பிசாசால உள்ளால வர முடியாது. பிசாசு உள்ளால வரணும்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கிவ் a way to him, நம்ம ஒரு வழியை உண்டு பண்ணால் மட்டும்தான் பிசாசால உள்ளால வர முடியுமே தவிர பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது. அதனாலதான் வேதம் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நம்ம ஒரு விக்கிரகத்தின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பார்ட்டிஸ் மூலமாக ஒரு பக்கம் அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாம் குடிக்கலையேன்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் டீமன்ஸ் உள்ளால வர முடியும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க இந்த பெருந்திண்டி நிறைய பேர் அதிகமாக அந்த ஃபாண்ட் ஆஃப் ஃபுட்ன்னு சொல்லுவாங்க. ஃபுட் மேல அப்படி ஒரு வெறி, ஒரு எரிச்சல், ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அப்படி இருந்தாலும் டீமன்ஸ் கேன் ஈஸிலி கம் ஓவர். சரிங்களா? அப்போ இந்த பார்ட்டிங் ஸ்பிரிட் இந்த கடைசி காலத்துல அதிகமாக இருக்கும். நோவாவோட காலத்துல பாத்தீங்கன்னா வேதவசனம் தெளிவாக சொல்லுது, நோவாவோட காலத்துல குடித்து வெறித்து பெண் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த சிச்சுவேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, பார்ட்டிஸ். இன்னொரு பக்கம் வந்து இங்க பப், இங்க குடி வெறி. இது 2 தான் நோவாவோட காலத்துல பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் இந்த பேஸ் மூலமாக பாவம் பெருக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஒரு பக்கம் ப்ராஸ்டியூஷன் பெருக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் த ஸ்பிரிட் ஆஃப் கே, ஓகேங்களா, ஸ்பிரிட் ஆஃப் லெஸ்பீனியசம், இதெல்லாமே பெருக ஆரம்பிச்சது. அப்ப இது பெருக 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 ஆண்டவர் அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்கு வர ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் தன்னுடைய கோபாக்கினியை ஊற்றினார். ஜலத்தின் மூலமாக இந்த பூமியை அழித்து விட்டார். சரிங்களா? அப்போ இன்னைக்கு கடைசி காலத்திலயும் இதேதான் பிசாசுக்கும் டார்கெட். எப்படியாவது இந்த பாவத்தை கூடுனாலே போதும், தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியில வர ஆரம்பிச்சிடும். தேவன் அன்பாக இருக்கிற தேவன் தான். ஓகேங்களா? அவர் எல்லாத்தையும் நேசிக்கிறார். அவர் உருவாக்குன ஜனங்களை அழிக்கிறதுக்கு அவருக்கு சித்தமும் கிடையாது, திட்டமும் கிடையாது. ஆனா பிசாசானவனுக்கு அழிக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அப்போ உங்களுடைய ஆத்மாவை கெடுத்தாலே போதும், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவங்க மாட்டிடுவாங்க. இல்ல, அதுதான் பிசாசுடைய அல்டிமேட் பிளான். எப்படியாவது நம்மளுடைய ஆத்மாவை கெடுக்கணும். நம்மளுடைய சோலை கெடுத்துட்டாலே ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய கேப் உண்டாயிரும். தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்ம ஆளாக்கி விடுவோம். அதற்கு தான் இவ்வளவு பெரிய செட்டப் இந்த கடைசி காலத்துல போட்டுக் கொண்டிருக்கிறான். ஏகப்பட்ட செட்டப் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி பார்ட்டிங் ஸ்பிரிட்டை வச்சு எப்படியாவது ஜனங்களை உழ வைக்கணும், எப்படியாவது மக்களை வந்து தேவனுக்கு விரோதமாக பேச வைக்கணும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்கணும். ஃபர்ஸ்ட் டேல போகும்போது யாருமே இந்த பப்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலோ இல்ல பார்ட்டி இந்த மாதிரி ட்ரங்கன் ஏரியால உட்கார்ந்துட்டு இருந்தாலும் யூ won't realize anything, but it gives you attraction. உங்களை அட்ராக்ட் பண்ணி அப்படி கொண்டு போகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸை பார்த்து நிறைய பேர் அட்ராக்டிவ் உள்ள போவாங்க. ஃபுட் சூப்பரா இருக்கே சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா டீமன்ஸ் உள்ள வந்துருவான்.
ஹalleluya. ஓகேங்களா, நீங்க ஃபுட்டுக்காக உள்ளால போகாதீங்க. ஓகே, நீங்க நீங்க தேவனுக்குள்ளாக நீங்க இருக்கும்பொழுது யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை அந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்பிரிட் நடந்துட்டு இருக்குதுன்னு. இல்ல, சரி, நமக்கு இந்த ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை நம்ம இது நான் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பட் கோ இன் எ வெரி குட் ரெஸ்டாரண்ட். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போங்க. இல்ல, ப்ரொவைடட் அந்த இடத்துல ஆல்கஹால் சர்வ் பண்ணல, யாருமே யாருமே இந்த பார்ட்டிங் ஸ்பிரிட்ல இல்ல, ட்ரங்கன் ஸ்பிரிட்ல இல்ல, பட் டோன்ட் பி ஃபாண்ட் ஆஃப் த ஃபுட். அங்க போய் பயங்கர லாவிஷா லக்ஸூரியஸா பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணணும், அல்லது என் வயிறு முட்டை அப்படி தின்னணும், அந்த ஆசை, அந்த கிரேவிங் வந்துடக்கூடாது. ஓகேங்களா, டோன்ட் எவர் கிரேவ் ஃபார் த ஃபுட். ஓகேங்களா, அதனாலதான் ஆண்டவர் அணு தினமும் உங்களுக்கு நான் போஷிப்பேன்னு சொன்னார். அப்படியே ஆண்டவர் அப்படி கிலோ கணக்குல கொடுக்கல, தேவைக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை தின்போம் சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த தேவைக்கு ஆண்டவர் கரெக்டா கொடுக்கிறார். சோ when you saw ஒரு 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 செட் ஆஃப் வெரைட்டிஸ் நீங்க பார்த்தோம்னா டோன்ட் கிரேவ் அண்ட் ஃபால் பிஹைண்ட் தட். தட் இஸ் ஆல்சோ எ சின். அப்போ இன்னைக்கு the problem with the question, should Christians go to parties? ஓகேங்களா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன, நீங்க ஃபெலோஷிப்காக போங்க. ஓகேங்களா, if you have a good family people, join with them, go talk, relax, talk about Jesus, the goodness of God. உங்க டெஸ்டிமனிஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க, அந்த இடத்துல இருங்க. பட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபுட். ஓகேங்களா, இது நல்ல ஒரு குட் ரெஸ்டாரண்ட்ல நீங்க பண்ணலாம். But on the other side, if you're entering into the pub or a night clubs or the clubs, enjoy பண்றதுக்காகவே ஒரு ஏரியா இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க போய் ஃபுட் நல்லா இருக்குமே அங்க போவோம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா demons will wait on the door and they will easily grab you and make you to fall. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பார்ட்டிஸ் எதை இன்வால்வ் ஆகுதுன்னா, எய்தர் இட்ஸ் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் ஆர் த செக்ஸ். இந்த மூணு தான் இன்னைக்கு பார்ட்டிஸ்ல ரொம்ப ப்ராமினெண்டா வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல இன்னைக்கு அதே இடத்துல உங்க ஃபுட் சூப்பரா இருக்கும். எந்த இடத்துல ஆல்கஹால் சர்வ் பண்றாங்களோ அந்த இடத்துல தான் ஃபுட் நல்லா இருக்கும். இது பிசாசோடைய தந்திரம். ஓகேங்களா, எந்த இடத்துல ட்ரக்ஸும் செக்ஷுவல் இம்மாரலிட்டியான காரியங்கள் எங்க நடக்குதோ அந்த இடத்துல தான் ஃபுட்டும் ஹை கிளாஸா ப்ரிப்பேர் பண்றாங்க, செம்ம சூப்பர் டேஸ்டா இருக்கும். சோ அந்த டேஸ்டுக்காகவே மக்கள் ஆல்கஹாலை கன்செப்ட் பண்ண மாட்டாங்க, பெண்கள் விஷயத்துல விட மாட்டாங்க. ஆனா இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் பெண்கள் ஆடிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ், அதாவது இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். நாளடைவுல இவங்களுக்கு கண்கள்ல அவங்க ஒரு இச்சையில கண்டிப்பாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனையில அவங்களோட தாட் ஒரு பயங்கர இதா இருக்கும். இவங்க ஃபுட்டை தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா டீமன்ஸ் உள்ளால வரதுக்கு they by default open a door. Hallelujah. So that is why we need to be very very careful. ஓகேங்களா, அப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, they have a culture to go to parties. If they are going, make sure if it's a non-alcoholic restaurant, alcohol சர்வ் பண்ணாத ரெஸ்டாரண்டா இருக்குதா, அங்க கேர்ள்ஸோ டிஜேவோ எதுவும் இல்லைன்னா நீங்க போங்க. ஓகே, have a good time. Don't crave on the food. Don't அந்த பெருந்தின்னி அந்த வெறியில உட்கார்ந்து மாட்டிக்காதீங்க. அங்க போய் போங்க, ரிலாக்ஸா பேசுங்க, வெளியில வந்துருங்க. பட் இஃப் இட் இஸ் a pub or a parties or with a DJ or with girls with awkward dress, இதெல்லாமே நீங்க பார்த்தீங்க, இதெல்லாமே இருக்கு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா immediately come out. உங்களோட டீம்மேட்ஸ் உங்களை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களோட மேனேஜர் உங்களை ரேட்டிங் கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்ல. So don't ever entertain such activities in your life. ஓகேங்களா, நாளைக்கு உங்க ஆத்துமாக்கு நீங்க தான் பொறுப்பு. நம்ம போய் உட்கார்ந்து இதுல என்ன பெருசா இருக்குங்க, நான் போய் வெறும் சில்லி சிக்கன் மட்டும் தான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதர் சைடு you would see definitely a demons. அவங்க தான் அதை கிரியேட் செஞ்சு அந்த ஒரு ஆம்பியன்ஸ்குள்ள உங்களை கொண்டு போய் உங்களை எப்படியாவது உள்ள வைக்கணும். நல்லா பார்த்துட்டு போங்க. அது அந்த பார்ட்டிஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இருக்கும், நோய் பிரச்சனை வந்திருக்கும், திடீர்னு ஒரு சமாதானம் இருக்காது உங்களுக்கு, உங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும், பிள்ளைகள் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. எங்க தான் உங்களுக்கு நல்லாதான் இருந்திருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை நீங்க மாட்டிப்பீங்க. சோ இதெல்லாமே நமக்கே தெரியாம ஒரு லூப் ஹோல் ஓபன் பண்ணி கொடுத்திருப்போம். அதன் மூலமாக பிசாசு உங்களுக்குள்ள வந்திருப்பான். So remember, the bad company corrupts. The bad company உங்களோட ஃபேமிலியில இருக்கலாம், அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் இருக்கலாம். சோ அதுலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சோ as a final conclusion, என்ன பண்ண பார்க்க போறோம்னா, நம்ம being a Christian or born again, if anybody is compels you to go
outside for a food, ஓகேங்களா, மேக் ஷுர் தட் ரெஸ்டாரண்ட் ஆர் a hotel doesn't serve the alcohol, ஓகேங்களா. உங்களுக்கு இல்ல, யாருக்குமே இங்க சர்வ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு லைட்டிங்ஸ் இருக்கும். சில பேர் நீங்க டார்க்ல போய் உட்காந்து, சில ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா பிளேட்ல என்ன இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இருட்டான ஒரு ஆம்பியன்ஸ் தான் ஃபீல் பண்றாங்க. அந்த டார்க்னஸ் வேண்டாம், ஓகே. நல்ல ஒரு வெளிச்சத்துல போய் உட்காருங்க, எல்லாரும் பாக்குற மாதிரி நீங்களும் இருங்க, ஓகேங்களா. நீங்க ஒரு பிரைவேசியா அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். நான் தனியா இருந்தீங்கன்னா, நீங்க பிரைவேசியில நீங்க நீங்க ஃபீல் பண்ணி அந்த ஒரு அந்த இருட்டான அறைக்கு போகும் பொழுது demons can trigger some kind of unwanted thoughts in your mind. உங்களுக்குள்ள ஒரு ஆசை உண்டு, யாருமே பார்க்கலையே, ஓகே, நம்ம 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 பாட்டுக்கு இருப்போம், நம்ம பாட்டுக்கு ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. ஏன் அந்த இருட்டறை கொண்டு வராங்கன்னா, நீங்க பண்ற தப்ப மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிதான் அந்த இருட்டறைக்கே உங்களை வைக்கிறான், ஓகேங்களா. அப்போ நம்மளோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் டேல விட மாட்டோம், ஒரு ஒரு ஃபிஃப்த் டேலயும் விட மாட்டோம். ஒரு காலப்போக்கில் நீங்க ரெகுலரா நீங்க அங்க போயிட்டு இருக்கும் பொழுது obviously you will get attracted to those things, either in the food, either in the alcohol or with the girls. இது எதுலனாலும் நீங்க மாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால we should be very careful. நம்ம எதுக்கு அங்க போறோம்னு ஒரு முக்கியம் இருக்கு. So the ultimate goal is to have a fellowship, not to crave on the foods, ஓகேங்களா. அதுல ஒரு இது பாத்துக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம நம்மளுடைய நம்மளுடைய தாட் அண்ட் மைண்ட் இஸ் இட் ஹேஸ் டு பி வித் ஜீசஸ். எல்லா நேரமும் இயேசுவை சார்ந்து, இயேசுவை சூழ்ந்து கொள்ள ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய பிரசனத்தை விட்டு விலகிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரத்துல நீங்க இந்த இந்த ஃபுட்டி அந்த அந்த ஃபுட்டி கான்செப்ட்ல இருந்தாலே மேக் ஷுர் நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு விலகாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய கிருபையும் நம்மளை தாங்கி வழி நடத்தட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக. சோ இன்னைக்குள்ள கேள்விக்கு should Christians go to parties? நான் சொல்றது, என்ன டைப் ஆஃப் பார்ட்டிஸ் நீங்க பாத்துக்கோங்க. இஃப் இட்ஸ் ஆல்கஹால் ஆர் இஃப் இட்ஸ் டிஜே மியூசிக் வித் வெரி லோ லைட், டெஃபினெட்லி அவாய்ட், ஓகேங்களா. இஃப் இட் இஸ் a very good restaurants, ஓகேங்களா, நல்ல ஒரு ஃபுட்டு, ஒரு ஃபெலோஷிப், ஒரு கேதரிங்ல அங்க போறீங்க, அல்லது ஒரு டீமா நீங்க போறீங்க, அங்க போய் டோன்ட் கிரேவ் ஆன் த ஃபுட் மேல ஒரு வெறி வந்துடக்கூடாது உங்களுக்கு. அங்க போய் பேசுறதுக்கு போங்க, அல்லது நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு போங்க. கம்மியா சாப்பிடுங்க. கம்மின்னு சொல்லும் போது நீங்க அப்படி அந்த எல்லா அன்லிமிட்டட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க போடாதீங்க. தட் இட் செல்ஃப் இட்ஸ் டேஞ்சர், ஓகேங்களா. அது பெருந்தண்ணி அந்த கான்செப்ட்ல கொண்டு போய் உங்களை விட்டுரும். அதான் கிளட்டோனி, ஓகேங்களா. சோ இதனால கர்த்தர் தாமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக. சோ இந்த லாஸ்ட் டேஸ் நிறைய பார்ட்டிஸ் வெளியில வரும். உங்களை விளைவிக்கிறதுக்காகவே நிறைய பேர் எழும்புவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, உங்களுடைய கொலீக்ஸ் மூலமாகவோ, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாகவோ கூப்பிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஷுட் நாட் அலோவ் த டிமோனிக் realm in your life. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக.